நல்லா இருக்கீங்களா? கஷ்டப்படுறீங்கன்னு அந்த உங்க பாட்டி அவங்க என்கிட்ட சொன்னாங்க. உங்க பேருக்கா? பிரியா. உங்க பிள்ளைங்களா? உன் பேர் என்ன? பூமிகா. உன் பேரு? லோகேஷ். எத்தனை படிக்கிற? 7வது. நீ? 4th. என்னக்கா கஷ்டம்? எனக்கு 4 பொண்ணு ஒரு பையனா. எங்க வீட்டுக்காரர் மூங்க வெட்ட போகும்போது கை அடிபட்டுச்சு. மூங்கில் வெட்ட போகும்போது கை அடிபட்டு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு. அவரால் ஒரு கையை வச்சுட்டு வேலை செய்ய முடியாது. அதனால பிள்ளைங்களை பார்த்துட்டு நான் தான் வேலை செய்யறேன். என்ன வேலை பாக்குறீங்க? கூட பண்றது. ஒரு பிள்ளைங்க வச்சுட்டு கூட பண்றதுனா இந்த மாதிரி தொழில் பண்ணிட்டு ஊருக்கு விசேஷம் பண்ணிட்டு பிள்ளைங்களை கையில கூட கொடுத்து கொண்டு போய் விட்டுட்டு வர்றதுதான். ஓ, நீங்க வீட்டுல உட்காந்து இந்த வெளியில எங்க வியாபாரத்துக்கு போற இடத்துல கூட பின்னிடுவீங்க. கூட பின்னி இந்த பிள்ளைங்க கையில கொடுத்தா வித்துட்டு. கை எப்படி கரண்ட்ல அடிபட்ட கவர்மெண்ட்ல இருந்து எதுவும் பணம் வரல? அவங்க எது பண்ண சொல்லவே இல்லை. நான் என்ன சொன்னாங்கன்னா அவங்க எதுவுமே எடுக்க மாட்டாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, கம்ப்ளைண்ட் நம்ம தான் கேஸ் திருப்பிடுவாங்க அப்படின்னு எதுவுமே பண்ணல. 3 நேரம் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்களா? இல்ல, ஒரு நேரம் காலையில டீ வாங்கி குடிச்சுக்குவோம். மத்தியானம் சாப்பாடு காலையில டீ தான் குடிப்பீங்களா? மத்தியானம் பசி எடுத்து சாப்பாடு இருந்தா சாப்பிடுவோம், இல்லைன்னா மத்தியானமும் டீ வாங்கி குடிச்சுக்குவோம். நைட்டு ஒரு நேரம் மட்டும் சாப்பாடு இருந்தா சாப்பிடுங்க, இல்லைன்னா இல்ல. இவ்வளவு கஷ்டப்படுறீங்களா? இந்த கஷ்டம் எதனாலக்கா? பிள்ளைங்களுக்கோசரம் தானே. பிள்ளைங்களுக்காக கஷ்டப்படுறீங்க? பிள்ளைங்களுக்கோசரம் கஷ்டப்படுறீங்க. வேற சொந்தக்காரங்க உதவி யாரோட உதவியும் கிடையாது? அதுல யாரோட உதவியும் இல்லைன்னா என் கை தொழில் நம்ம கை ஊனிய. எப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க? நம்ம எப்படி போனாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க படிக்கணும். ஸ்கூலுக்கு ஒழுங்கா போறீங்களா நீங்க? அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உங்க அப்பாவுக்கு என்னாச்சு? கரண்ட் ஷாக் அடிச்சு. இப்ப யார் குடும்பத்தை பாக்குறா? அம்மா தானே பாக்குறாங்க. நீங்க நல்லா படிக்கணும், சரியா? நல்லா படிச்சு அம்மாவே அப்பாவே சேர்த்து பாத்துக்கணும். ஏன் முடியல வெட்டாம இருக்கா? ஸ்கூலுக்கு கரெக்டா போயிடணும். லீவ் முடிஞ்சோடனே ஸ்கூலுக்கு போயிடணும். இப்ப அம்மாவுக்கு உதவி பண்ணீங்க, கை கொடுங்க. ரெண்டுமே வெரி குட், நல்ல பிள்ளைங்க 2 பேரும். அம்மாவுக்கு உதவியே எவ்வளவு தூரம் இருக்கீங்க. லீவ் முடிஞ்சோடனே கண்டிப்பா ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும், சரியா? நீங்க நல்லா படிச்சாதான் யாரை பாத்துக்க முடியும்? அம்மா அப்பா உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. தெருவில் உட்காந்து ஒவ்வொரு தட்டியா கூட வித்து எவ்வளவு பொழப்பு தானே உங்களை பாக்குறாங்க. அப்ப நீங்க 2 நல்லா பாத்துக்கணும். அக்கா, இப்ப நீங்க யாரு என்னன்னு தெரியாது சொன்னாங்க, நான் தான் உதவி பண்ண வந்தேன். சாப்பிட்றதுக்கு மாசம் என்னால் முடிஞ்ச உதவி நான் கண்டிப்பா செய்யறேன். என் நம்பர் வச்சுக்கோங்க. அவங்க மாதிரி கஷ்டப்படுறவங்க நிறைய பேருக்கு என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு யாரும் இந்த மாதிரி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகாம இருக்கக்கூடாது, இந்த மாதிரி முடியாதவங்க வயசானவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன். இந்த குழந்தைங்களை பார்த்தோன்னா எனக்கு உதவி பண்ணணும்னு தோணுச்சு. அதனாலதான் நான் இந்த பாட்டிட்டு கேட்டேன். அந்த பாட்டி சொல்லுமே, அதனால உங்களுக்கு நான் உதவி பண்ண வந்தது. பிள்ளைங்களை மட்டும் எக்காரணத்தை கொண்டு உங்க உழைப்புல படிக்க வச்சிருங்க. அப்படி அவங்களுக்கு படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை ஏதோ ஒரு ஆகுது அப்படின்னா நீங்க எதையுமே யோசிக்க வேணாம். ஒரு கூட பிறந்த தம்பி மாதிரி நினைச்சுக்கோங்க. எப்பனாலும் எனக்கு கால் பண்ணுங்க. நான் கண்டிப்பா என்னால முடிஞ்ச உதவி எப்பயுமே செய்வேன். இந்த குழந்தைங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் வாங்கி தரேன். இதுல பணம் இருக்கு, இந்த பணம் வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு என்ன வேணுமோ, உங்களுக்கு என்ன தேவையோ நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பட வேணாம். எப்பனாலும் என் பிள்ளைங்களுக்கு பேக் வேணும், யூனிஃபார்ம் வாங்கணும், நோட்டு வாங்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்க. வேற எதுவுமே நீங்க செய்ய வேணாம். உங்களை தேடி எல்லாமே வர்றதுக்கு நான் பண்ணி கொடுத்தேன். வந்து சேரும். இப்ப இங்க இருக்க கடையில எந்த கடை உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? என்ன வேணும்? என்ன சாப்பாடு? பிரியாணி வேணுமா? இது நூடுல்ஸ் ரைஸ் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு கேட்டுதான் வாங்கி தரேன், சரியா? இது அதிகமா சாப்பிடக்கூடாது. பிரியாணி சாப்பிடலாம், இதெல்லாம் சாப்பிடலாம். இது கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவோம். நீங்க ஆசைப்பட்டு கேட்டீங்கன்னு அண்ணன் வாங்கி தரேன், சரியா? கடவுளா பார்த்து அனுப்புங்க. நம்மளுக்கு நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்க உதவி பண்றாங்கல்ல, அவங்க நல்லா இருக்கணும். அவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்றவங்க நல்லா இருக்கணும். கடவுளா பார்த்து உதவி பண்ண சொல்றாங்க. பெரிய வார்த்தை இல்ல. நீ உங்களை மாதிரி பாவம் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு, என் கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்க உங்களை பார்த்த கடவுள் என் கண்ணில் காமிக்கிறதுனால உங்களுக்கு நான் உதவி பண்ணணும். உங்களை மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்க. எல்லாருக்கும் எல்லா உதவி கிடைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவ்வளவுதான். என் பிள்ளைகளோட ஆசையை என்னால நிறைவேற்ற முடியல. நீங்களாவது நிறைவேற்றுங்க. ரொம்ப நன்றி. பரவாயில்ல, சந்தோஷம். அவங்க சாப்பிடட்டும். நல்ல பிள்ளைங்க, வளர்ற பிள்ளைங்க, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுங்க. உங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்க எப்பயுமே தயக்கமே படவேனா. கூட போன தம்பிமா நினைச்சு நீங்க எப்பனாலும் எனக்கு கால் பண்ணுங்க, சரியா? அவங்க நல்லா இருக்கா? அடிக்கடி சாப்பிட எப்பயாவது சாப்பிடணும், சரியா? சரிக்கா, நான் போயிட்டு வரேன். நன்றியெல்லாம் வேணா, நீங்க நல்லா இருந்தா போதும். எப்பயுமே என்னன்னு பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க.